இது மருத்துவ குணங்கள் இதுக்கு இருக்குது. ஆனால் மருத்துவ குணமும் பார்த்தா இதில் விட்டமின் இருக்குங்க. விட்டமின் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பழத்தை சாப்பிட்டா, இந்த கருவேப்பிலை பழத்தை சாப்பிட்டா எந்த நோய் குணமாகுன்னு யாரும் சொல்லலை. டாக்டருங்க கூட இது சொல்லலை. ஏன்னா இதை பற்றி நம்ம ஒரு அவேர்னஸ்ஸே இல்லைங்க. கருவேப்பிலையை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு யாருக்குமே ஒரு அவேர்னஸ் இல்லை. இந்த பழத்தை சாப்பிட்டா அவேர்னஸ் இல்லை. இது வந்து ஒரு கருவேப்பிலை எப்படி நம்ம தூக்கி எறியுதுமே அதே மாதிரி தான் இந்த பழத்தையும் தூக்கி எரிஞ்சிடுறாங்க. ஆக்சுவலாக இப்போ சொல்லப்போனால் இப்போலாம் வந்து அதிகம் யார்ட்டையும் கருவேப்பிலையே இல்லைங்க, செடியே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கருவேப்பிலையோட பழம். அது நம்ம வீட்டில் கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை செடியோட இருக்கிற பழம் தான் இந்த கருவேப்பிலை பழங்க. இதை நம்ம சாப்பிட்லாங்க. இதை வந்து இது மாதிரி கீழே பச்சையாகவும் மேலே வந்து ரெட் கலராக இருக்கும். ஃபுல்லாக பழுத்துருங்க. பழுத்ததுக்கு அப்புறமேலு இதை நம்ம சாப்பிட்லாம். இந்த சதைப்பகுதியை நம்ம சாப்பிட்லாம். விதையை வந்து துப்பிடணும், விதையை சாப்பிட வேண்டாம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மரம் வந்து நல்லா விளைஞ்ச மரத்தில் உங்களுக்கு காய் காய்க்கும். சின்ன செடியில் காய் காய்க்காது. இது பார்த்தோம்னா இது நம்மளுக்கு சின்ன செடி தான். என்ன ஆகுதுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். அதனால் இந்த செடி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வருஷம் இருக்குங்க. இந்த செடியோடது வயசு 5லேருந்து 6 வருஷம் இருக்கும். வைகாசி ஆனி இந்த டயத்தில் இது வந்து பழம் காய்க்குங்க. இந்த கருவேப்பிலை சொல்லவே தேவையில்லைங்க, நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த கருவேப்பிலை பற்றி நான் சொல்லணும்னா, நம்ம கருவேப்பிலை வந்து தாளிக்கும் போது போடுவோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து கீழே போடக்கூடாதுங்க. ஆக்சுவலாக கருவேப்பிலையை நம்ம சாப்பிடணும். கருவேப்பிலையை கீழே எய்யக்கூடாது. நீங்கள் ரசத்தில் இருக்கிற கருவேப்பிலையெல்லாம் எடுத்து எய்வாங்க ரசத்தில். அப்புறம் இந்த சாம்பாரில் இருக்க கருவேப்பிலை எடுத்து எய்வாங்க, எரியக்கூடாதுங்க. இதில் பாருங்கள், பழம் பார்த்தாலே இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பழம் வந்து இந்த பழத்தையும் சாப்பிடலாம், சாப்பிட விடாதீங்க. இதனோட வாசமே வந்து தனி வாசமாக நல்லா இருக்குங்க. இந்த கருவேப்பிலை நல்ல வாசம் நல்லா தரக்கூடியதாக இருக்கும். இது மருத்துவ குணங்கள் இதுக்கு இருக்குது. ஆனால் மருத்துவ குணமும் பார்த்தா இதில் விட்டமின் சக்தி இருக்குங்க. விட்டமின் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் இது வந்து எந்த நோய்க்கு எதிர்ப்பு மருந்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது வரைக்கும் நம்ம எதுவும் சொல்லலைங்க. அதாவது இந்த பழத்தை சாப்பிட்டா இது உங்களுக்கு இந்த நோய் உங்களுக்கு குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் யாரும் சொல்லலை. இப்போ நம்மளும் 2 செடி இருக்குது. அங்கே ஒரு செடி இருக்குது, அங்கே ஒரு செடி இருக்குங்க, இது ஒரு செடி இருக்குங்க. அதாவது இது நம்ம எல்லாமே நம்ம இலை போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்குது. அதனால் கருவேப்பிலை செடி நீங்கள் ஒரு பாட்டில் கூட வச்சுக்கோங்க, தொட்டியில் கூட வச்சு வளர்த்துங்க. இந்த பழத்தையும் சாப்பிட்லாம். இந்த விதையை மட்டும் தூக்கி எரிஞ்சிடுங்க. இது நான் சத்து தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நல்ல விட்டமின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த மருத்துவ குணம் மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த நோய்க்கு இதை சாப்பிட்லான்னு பரிந்துரைக்கப்படலைங்க. இதை நீங்கள் ஒரு சின்ன பாட்டில் வச்சாலே போதும், உங்களுக்கு நல்லா வளர்ந்துடும். என்ன பண்ணுவோம், நீங்கள் சைடில் போகிறத நம்ம எப்படி இருந்தாலும் கட் பண்ணிவிடுவோம். நம்ம சைடில் போகிறது இந்த இடத்துல இனிக்கி விட்டால் போதுங்க, இதுலேருந்து பக்கக்கன்று வந்துடும். நீங்கள் வந்து இப்போ நம்ம இப்படி இனுக்கும் இல்லைங்களா, இது வந்து இப்படி இனுக்கும் இல்லைங்களா, இப்படி இனுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி கட் பண்ணி விட்டால் உங்களுக்கு சைடில் வளருங்க. இது போல் நம்ம இது கட் பண்ணோம், இது போல் பாருங்களேன், இது சைடில் வளர்ந்துகிட்டு இருக்குங்க கட் பண்ணதுனால. அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் உங்களுக்கு சைடில் பக்கக்கண்ணாக வரும்போது உங்களுக்கு அந்த நல்ல அடர்த்தியாக வளருங்க இந்த கருவேப்பிலை செடி. அப்போது அடர்த்தியாக வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இது சீக்கிரம் வந்து ஒரு முதிர்ச்சி அடையும். அதாவது மரம் செடி அதிகமாக வளராமல் பக்கக்கண்ணிலே வளர்ந்து உங்களுக்கு நல்ல முதிர்ச்சி அடையும். வயசு அதிகமாகும்போது தான் உங்களுக்கு இந்த பழம் வருங்க. இந்த பழம் வரும்னு பார்த்தா அப்படி நீங்கள் கட் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு இந்த மரமாக வந்து செடியோட ஆயுட்காலம் அதிகமாக இருக்கும். அப்போ பழம் தரக்கூடிய அளவுக்கு இது வளர்ந்துருங்க. ஸோ நான் இப்போ இது எதுனா சொல்லணும்னா, நம்ம வீட்டுக்கிட்ட கருவேப்பிலை செடி ஒன்று வளர்க்கணும். வளர்த்ததுக்கு அப்புறமேலு பார்த்தோம்னா ஒரு பாட்டிலே வைக்கலாம். வளர்த்துறதுக்கு இடம் இல்லைன்னா ஒரு தொட்டியில் வச்சு நீங்கள் வளர்த்தலாம். ஒரு தொட்டியில் வச்சு நீங்கள் வளர்த்தலாம். வளர்த்தது அப்புறம் இது நம்ம இது போல் நம்ம கட் பண்ணி விடணுங்க. கட் பண்ணி விட்டால் என்ன ஆகும், இந்த மாதிரி பக்கக்கன்று வரும். இந்த பக்கக்கண்ணில் வந்து வரும்பொழுது உங்களுக்கு அதை நீங்கள் கட் பண்ணால் இன்னொரு பக்கக்கன்று வருங்க. அப்படி பார்க்கும்போது செடியோட ஆயுட்காலம் உங்களுக்கு அதிகமாகும். அப்படி அதிகமாகும்போது உங்களுக்கு இந்த பழம் தரக்கூடிய அளவுக்கு அந்த வயசு அந்த செடியோட வயசு அடைஞ்சிடும். அதாவது 5 to 6 வருஷம் வந்துருச்சுன்னா ஒவ்வொரு செடி ஒரு 3 வருஷத்துலேயே காய்க்குது. ஒவ்வொன்று 5, அதாவது இந்த கருவேப்பிலை செடியோட ரகத்தை பொறுத்து அது ஹைப்ரிட் எல்லாம் இருக்குது, இப்போலாம் வந்துருச்சு. இது வந்து நம்மளது நாட்டு கருவேப்பிலைங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு, 5 to 6 வருஷம் ஆயிடுச்சுங்க தரத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலையை நீங்கள் வீண் பண்ணாதீங்க, இலையை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க.